السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் நற்குறிப்பை எடுத்துரைப்பேன். ஹசரத் முஹம்மது அவர்களின் தந்தையார் பெயர் முஸ்லிமா பின் சல்மா ஆகும். அன்னாரின் பாட்டனார் பெயர் சல்மா என்பது மட்டுமல்லாமல் ஹாலித் என்றும் கூறப்படுகின்றது. அன்னாரின் தாயார் பெயர் உம்மே சஹம் ஆகும். அவரின் முழு பெயர் ஹலீதா பின்த் அபு உபைதா ஆகும். அன்னார் அன்சார் கோத்திரமான அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களின் சொட்டு பெயர் அபு அப்துல்லா அல்லது அப்துல் ரஹ்மான் மற்றும் அபு சயீத் என்றும் கூறப்படுகின்றது. அல்லாமா இப்னு ஹிஜ்ரி அவர்களின் பார்வையில் அபு அப்துல்லா என்பதே மிகவும் சரியானதாகும். ஒரு கூற்றின் அடிப்படையில் அன்னார் நபித்துவம் தோன்றுவதற்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார்கள். மேலும் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னர் அறிவீனமான காலகட்டத்தில் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டவர்களை சார்ந்தவராக அன்னார் இருந்தார்கள். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபியை குறித்து நற்செய்தி வழங்கியிருந்தார்களோ அந்த நபியை மதீனத்து யூதர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தோன்றக்கூடிய அந்த நபியின் பெயர் முஹம்மதாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள். அரபு வாசிகள் இந்த விஷயத்தை கேட்டதும் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்க தொடங்கிவிட்டார்கள். சீரத்துன் நபி புத்தகங்களில் அறிவீனமான காலகட்டத்தில் எவர்களின் பெயர் முஹம்மது என்று வைக்கப்பட்டதோ அவர்களின் எண்ணிக்கை 3 to 15 வரை என்று கூறப்பட்டுள்ளது. சீரத் இப்னு ஹஷாம் புத்தகத்தின் விரிவுரையாளரான அல்லாமா சஹீலி சாஹிப் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட 3 நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாமா இப்னு அசீர் அவர்கள் 5 நபர்களின் பெயர்களை எழுதியுள்ளார்கள். அப்துல் வஹாப் ஷேரானி சாஹிப் அவர்கள் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட நபர்கள் 15 பேர் ஆவர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தகவலுக்காக அந்த 15 பெயர்களை நான் இங்கு கூறிவிடுகின்றேன். அவை இவையாகும்: முஹம்மது பின் சஃபியான், முஹம்மது பின் அவுஹி, முஹம்மது பின் ஹம்ரான், முஹம்மது பின் கசாயி, முஹம்மது பின் அதி, முஹம்மது பின் உசாமா, முஹம்மது பின் பரா, முஹம்மது பின் ஹாரிஸ், முஹம்மது பின் ஹார்மஸ், முஹம்மது பின் ஹூரி, முஹம்மது பின் யஹ்மத், முஹம்மது பின் யசீத், முஹம்மது பின் அசைதி, முஹம்மது பின் பக்கி, ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா. ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் ஒருவர் ஆவார்கள். ஹசரத் சாத் பின் மாஸ் அவர்களுக்கு முன்பாக முதலில் அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹசரத் உபைதா பின் அல் ஜராஹ் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது அன்னாருடன் ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களுடைய சகோதரத்துவ பந்தத்தை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மேலும் அன்னார்
காப் பின் அஷ்ரப் மற்றும் அபு ராஃபி சலாம் பின் அபு ஹக்கீக் ஆகியோரை கொலை செய்த சகாபாக்களை சார்ந்தவராகவும் இருந்தார்கள். இந்த இருவரும் முஸ்லிம்களுக்கு மறைமுகமாக நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்த குழப்பவாதிகள் ஆவர். இன்னும் சொல்வதென்றால் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த செய்வதற்கு முயற்சிகள் செய்து வந்தனர். மேலும் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த திட்டங்கள் வகுத்திருந்தனர். எனவே ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை கொலை செய்வதற்கு சில சகாபாக்களை நியமனம் செய்தார்கள். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போர்களின் சந்தர்ப்பத்தில் ஹஸரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களை மதீனாவின் பொறுப்பாளராகவும் நியமனம் செய்துள்ளார்கள். ஹஸரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களின் மகனான ஜாஃபர், அப்துல்லா, சாத், அப்துல் ரஹ்மான் மற்றும் உமர் ஆகியோர் ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகாபாக்களை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஸரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள் பதர், உஹத் ஆகிய போர்களிலும் தபூக் போர் தவிர மற்ற அனைத்து போர்களிலும் ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கலந்து கொண்டுள்ளார்கள். ஏனென்றால் தபூக் போரில் அன்னார் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியுடன் மதீனாவில் தங்குவதற்காக பின்தங்கியிருந்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று குழப்பவாதிகளான இஸ்லாத்தின் எதிரிகளின் கொலையில் ஹஸரத் முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதனுடைய சில விளக்கத்தை ஹஸரத் உபாதா பின் பஷீர் என்ற சஹாபியின் நற்குறிப்பில் 1.5 வருடங்களுக்கு முன்பாக நான் கூறியிருந்தேன். இருந்தபோதிலும் சில விஷயங்களை தற்போது சுருக்கமாக கூறிவிடுகிறேன். மேலும் சில விளக்கங்களும் உள்ளன. சீரத் காத்தமுன் நபியின் புத்தகத்தில் ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் எம்ஏ அவர்கள் காப் பின் அஷ்ரபின் கொலை சம்பவத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். பதர் போரானது யூதர்களின் உள்ளத்திலிருந்த பகைமையை வெளிப்படுத்தியது. அவர்கள் இவ்வாறு எதிர்ப்பில் முன்னேறினர். தங்களது தீங்கு மற்றும் குழப்பமான காரியங்களில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே சென்றனர். எனவே காப் பின் அஷ்ரபின் கொலை சம்பவம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. மதத்தால் அவன் யூதனாக இருந்தான். ஆனால் உள்ளபடியே அவன் யூத வம்சாவளியை சார்ந்தவனாக இருந்திருக்கவில்லை. மாறாக அவன் ஒரு அரபியாக இருந்தான். அவனுடைய தந்தை அஷ்ரப் பனு நஹ்பஹான் மிகவும் ஒரு புத்திசாலி மனிதராக இருந்தார். மதீனாவில் வந்து பனு நசீர் கோத்திரத்துடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். மேலும் எந்த அளவுக்கு அதிகாரத்தையும் தாக்கத்தையும் அவர் பெற்றிருந்தார் என்றால், பனு நசீர் கோத்திரத்தின் தலைவரான ஆசம் அபு ராஃபி பின் அபி அல் ஹக்கீக் என்பவர் தனது மகளை அவருக்கு மணமுடித்துக் கொடுத்தார். அந்த பெண்ணின் வயிற்றில் காப் பிறந்தான். அவன் வளர்ந்து பெரியவனாகி தனது தந்தையை விட அதிகமான அந்தஸ்தை பெற்றுக் கொண்டான். எந்த அளவுக்கு என்றால், முழு அரேபிய யூதர்களும் அவனை ஒரு வகையில் தங்களது தலைவராக கருதும் அளவுக்கு அவன் அந்தஸ்தை பெற்றான். ஒழுக்க ரீதியில் அவன் மிகவும் மோசமான மனிதனாக இருந்தான். ரகசிய சதி திட்டங்களை தீட்டுவதில் அவன் மிகவும் புலமை பெற்றிருந்தான். நன்மை என்பது அவனுக்கு அருகில் கூட அண்டாமல் இருந்தது. தீமைகளில் அவன் முன்னேறி கொண்டிருந்தான். சண்டையிட வைப்பதிலும் குழப்பங்களை உருவாக்குவதிலும் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். எவ்வாறு இருப்பினும் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது காப் பின் அஷ்ரப் ஏனைய யூதர்களுடன் இணைந்து உடன்படிக்கையை மேற்கொண்டிருந்தான். அந்த உடன்படிக்கையானது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் யூதர்களுக்கு மத்தியில் நட்பு, அமைதி மற்றும் ஒன்றுபட்ட மதீனாவின் பாதுகாப்பு தொடர்பாக எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமாக செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காப் தனது உள்ளத்தில் பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சி என்ற நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தார். அவன் ரகசிய சதி திட்டங்கள் மூலமாக இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுநரை எதிர்க்க தொடங்கியிருந்தான். காபின் எதிர்ப்பு மிகவும் அபாயகரமான சூழலை உருவாக்கியிருந்தது. மேலும் எதிர்ப்பிலும் குழப்பங்கள் செய்வதிலும் அவன் முன்னேறிக் கொண்டே சென்றான். இறுதியில் பதர் போருக்கு பிறகு மிக மோசமான மற்றும் கடுமையான குழப்பங்களை செய்கின்ற வழிமுறையை அவன் மேற்கொண்டிருந்தான். அதன் விளைவாக முஸ்லிம்களுக்கு மிக அபாயகரமான சூழல் உருவாகியிருந்தது. பதர் போரில் முஸ்லிம்களுக்கு ஒரு அசாதாரண வெற்றி கிடைத்திருந்தது. மேலும் குறைஷிய தலைவர்களில் பெரும்பாலார் கொல்லப்பட்டிருந்தனர். அதன் காரணமாக இனி இந்த புதிய மார்க்கம் அழிவதாக நமக்கு தெரியவில்லை என்று அவன் கருதினான். இந்த புதிய மார்க்கம் தாமாகவே அழிந்துவிடும் என்று அவன் முதலில் எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இஸ்லாத்தின் முன்னேற்றத்தை கண்டதும், பதர் போரில் முஸ்லிம்கள் வெற்றியடைந்ததை கண்டதும், இனி இந்த மார்க்கம் அவ்வளவு விரைவாக அழிந்து விடாது என்பதை அறிந்து கொண்டான். எனவே பதர் போருக்கு பிறகு இஸ்லாத்தை அழித்து ஒழிப்பதற்காக தனது முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டான்.
மேலும் அழித்துவிட வேண்டும் என்ற உறுதியையும் அவன் பூண்டிருந்தான். உண்மையில் பதர் போர் வெற்றியானது இஸ்லாத்திற்கு அவன் கற்பனை செய்திராத உறுதிப்பாட்டை வழங்கியிருந்தது. இந்த உறுதி அவனுக்கு ஏற்பட்ட பிறகு அவன் கோபத்தாலும் பகைமையாலும் நிரம்பியிருந்தான். மேலும் உடனடியாக பயணத்திற்கு ஆயத்தம் செய்து மக்காவை சென்றடைந்தான். அங்கு சென்று தனது இனிமையான பேச்சாலும் கவிதை புலமையாலும் குறைஷிகளின் உள்ளங்களில் நெருப்பை மூட்டினான். மேலும் அவர்களின் உள்ளங்களில் முஸ்லிம்களின் இரத்தத்தை சிந்த செய்வதற்கு தணிந்திடாத தாகத்தையும் ஏற்படுத்தினான். மேலும் அவர்களின் உள்ளங்களை பழிவாங்கும் உணர்வுகளாலும் பகைமையாலும் நிரப்பினான். காபின் இந்த செயல்களால் அவர்களின் உள்ளங்களில் ஒரு உச்சபட்ச உணர்வு தோன்றியது. அப்போது அவன் காபத்துல்லாவின் முற்றத்திற்கு சென்று காபாவின் திரைச்சீலையை அவர்களின் கரங்களில் கொடுத்து, இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுநரை முற்றிலும் அழித்து விடாதவரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வைத்தான். அதன் பிறகு அந்த துர்பாக்கியசாலி ஏனைய அரபு கோத்திரங்களிடம் சென்றான். ஒவ்வொரு சமுதாயமாக தேடி சென்று முஸ்லிம்களுக்கு எதிராக பகைமையை விதைத்தான். மேலும் பின்னர் மதினாவிற்கு திரும்பி வந்து முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக அசுத்தமான கவிதைகளை படித்தான். அதாவது மிக மோசமான ஆபாசமான வழிமுறைகளில் முஸ்லிம் பெண்கள் தொடர்பாக தனது கவிதைகளில் குறிப்பிட்டிருந்தான். எந்த அளவுக்கென்றால் நபியின் குடும்ப பெண்களை கூட தனது மோசமான கவிதைகளுக்கு இலக்காக்குவதிலிருந்து அவன் விலகி இருக்கவில்லை. நாட்டில் தனது கவிதைகளை பேச வைத்தான். எவ்வாறு இருப்பினும் இறுதியில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொலை செய்ய முடிவெடுத்தார்கள். எனினும் அவன் அதற்கு முன்பாகவே ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டினான். மேலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்து என்ற பெயரில் தனது வீட்டிற்கு அழைத்து சில யூத இளைஞர்கள் மூலம் அன்னாரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியிருந்தான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அது பற்றி ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறித்த நேரத்தில் செய்தி கிடைத்து விட்டது. மேலும் அவனது இந்த சதித்திட்டம் வெற்றி பெற முடியாமல் போனது. ஆக நிலைமை இவ்வாறானது. உடன்படிக்கையை முறித்தல், கிளர்ச்சி செய்தல், போருக்கு தூண்டுதல், குழப்பம் விளைவித்தல், ஆபாசமான விமர்சனங்களை செய்தல், கொலை, சதி ஆகிய குற்றச்சாட்டுகள் காபிற்கு எதிராக ஆதாரபூர்வமாக தெல்ல தெளிவாக நிறுவனமாகியிருந்தன. எனவே மதினாவிற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த பிறகு மதினாவின் அனைத்து சமுதாயங்களுடனும் ஏற்பட்டிருந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவின் ஜனநாயக அரசாங்கத்தின் அதிபராகவும் ஆட்சி அதிகாரத்தின் உயர் தலைவராகவும் இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் காப் பின் அஷ்ரஃபை அவனது செயல்பாடுகளின் காரணங்களால் அவன் கொலை செய்யப்படுவதற்கு உரியவன் என்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அக்காலத்தில் காபின் குழப்பங்களின் காரணமாக மதினாவின் சூழல் எப்படி இருந்ததென்றால், ஒருவேளை அவனுக்கு எதிரான குற்றங்களை அறிவித்து பகிரங்கமாக அவன் கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்நிலையில் மதினாவில் ஒரு பெரும் போர் மூழ்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அதில் எவ்வளவு ரத்தம் சிந்தப்படும் என்பதை எவரும் கணிக்க முடியாத நிலையும் இருந்தது. எனவே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சாத்தியமான மற்றும் ஆகுமான தியாகங்களை செய்து பொதுமக்களின் ரத்தம் சிந்தப்படுவதை தடுத்து நிறுத்த எண்ணினார்கள். எனவே காபை பகிரங்கமாக கொலை செய்ய வேண்டாம் என ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். மாறாக மௌனமாக ஒரு உகந்த சந்தர்ப்பத்தில் அவனை சில நபர்கள் கொலை செய்துவிட வேண்டும் என்றும் வழிகாட்டினார்கள். மேலும் இந்த பணியை ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு களப்பற்ற சஹாபியான ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒப்படைத்திருந்தார்கள். மேலும் அவனை கொலை செய்வதற்கு எந்த வழிமுறையை மேற்கொண்டாலும் அது தொடர்பாக அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாத் பின் மாஸ் அவர்களின் ஆலோசனைக்கு பிறகே செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். ஹசரத் முஹம்மது பின் முஸ்லிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மௌனமாக அவனை கொலை செய்வதற்கு கூட அவனிடம் ஏதாவது ஒன்றை பேசித்தானே ஆக வேண்டும், அவனிடம் ஏதாவது ஒன்றை கூற நேரிடும் அல்லவா என்று கேட்டார்கள். அதாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா, அப்போதுதானே காபை அவனது வீட்டிலிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அவனை கொலை செய்ய முடியும் என்று ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அன்னார் கேட்டார்கள். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்பட போகும் பெரும் பெரும் தாக்கங்களை கருத்தில் கொண்டு, சரி
அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் முஹம்மது பின் முஸ்லிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத் பின் மாஸ் அவர்களின் ஆலோசனைப்படி அபு நாயிலா மற்றும் 2-3 சஹாபிகளை தம்முடன் அழைத்துக் கொண்டார்கள். மேலும் காபின் வீட்டை சென்றடைந்தார்கள். காபை அவனது வீட்டிலிருந்து வெளியே வர அழைத்து பேசினார்கள். அதாவது, எங்களது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுக்கும்படி எங்களிடம் கூறியுள்ளார்கள். நாங்களோ ஏழைகளாக உள்ளோம். நீங்கள் தயவு செய்து உதவி செய்து எங்களுக்கு கடன் தருவீர்களா என்று கேட்டார்கள். எனவே இதை கேட்ட காப் மிகவும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தான். மேலும் கூறினான், அல்லாஹின் மீது ஆணையாக இப்போது ஒன்றும் ஆகிவிடவில்லை. நீங்கள் அனைவரும் அந்த நபரிடமிருந்து முகம் திருப்பி அந்த நபரை விட்டு விலகுவதற்கான அந்த நாள் வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை என்று கூறினான். அதற்கு முஹம்மது பின் முஸ்லிம் அவர்கள் அவனிடம், அது இருக்கட்டும், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிட்டோம். நாங்கள் உம்மிடம் எந்த பணிக்காக வந்துள்ளோமோ அது தொடர்பாக பேசுங்கள். கடன் தருவீர்களா மாட்டீர்களா என்று அவனிடம் கேட்டார்கள். அதற்கு காப் ஆம் என்று கூறினார்கள். ஆயினும் ஏதாவது பொருளை அடகு வையுங்கள் என்றும் கூறினான். அதற்கு எந்த பொருளை என்று முஹம்மது அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த துர்பாக்கியசாலி, உங்களது பெண்களை என்னிடம் அடகு வையுங்கள் என்று கூறினான். அதற்கு முஹம்மது அவர்கள் தமது கோபத்தை அடக்கியவாறு, இது எவ்வாறு சாத்தியமாகும்? உம்மை போன்ற நபரிடம் நாங்கள் எப்படி எங்களது பெண்களை அடகு வைக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அப்படி என்றால் உங்களது மகன்களை அடகு வையுங்களேன் என்று கூறினான். அதற்கு இதுவும் சாத்தியமற்ற ஒன்றாகும் என்று ஹஜ்ரத் முஹம்மது பின் முஸ்லிம் அவர்கள் பதிலளித்தார்கள். முழு அரபு நாட்டின் சாபத்தையும் நாங்கள் எங்கள் தலையில் சுமக்க முடியாது என்றும் கூறினார்கள். ஆயினும் நீங்கள் உதவி செய்தால் நாங்கள் எங்களது ஆயுதங்களை உங்களிடம் அடகு வைக்கின்றோம் என்றும் கூறினார்கள். அதை காப் ஏற்கொண்டான். முஹம்மது பின் முஸ்லிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் இரவில் வருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். இரவு ஆனபோது அக்குழுவினர் தனது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காபின் வீட்டை வந்தடைந்தார்கள். ஏனென்றால் அப்போது வெளிப்படையாக உடன்படிக்கைக்கு ஏற்ப அந்த ஆயுதங்களை அவர்களால் வெளியே கொண்டு வர முடிந்திருந்தது. இவ்வாறு அவனை வீட்டிலிருந்து வெளியேற்றி அவனிடம் பேச்சு கொடுத்தவாறு அவனை ஒதுக்குப்புறத்திற்கு கொண்டு சென்றார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது சிறிது நேரத்தில் முஹம்மது பின் முஸ்லிமா அல்லது அவரது நண்பர்களில் ஒருவர் ஏதோ ஒரு சாக்குப்போக்கை கூறி காபின் தலை மீது கையை வைத்தார்கள். மிக வேகமாக அவனது தலைமுடியை வலிமையாக பிடித்து இழுத்து, இவனை கொலை செய்யுங்கள் என தனது நண்பர்களிடம் குரல் கொடுத்தார்கள். ஏற்கனவே ஆயத்தமாக இருந்த மற்றும் ஆயுதங்கள் வைத்திருந்த சஹாபாக்கள் உடனடியாக அவன் மீது வாளை வீசினார்கள். இறுதியில் காப் கொலையுண்டு கீழே விழுந்து விட்டான். முஹம்மது பின் முஸ்லிமா மற்றும் அவர்களது தோழர்கள் அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று சேர்ந்தார்கள். மேலும் அவன் கொலை செய்யப்பட்ட தகவலை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள். காபை கொலை செய்யப்பட்ட செய்தி மிக வேகமாக பரவியது. அப்போது நகரத்தில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. யூதர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். 2ஆம் நாள் காலையில் யூதர்களின் ஒரு குழு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. எங்களது கோத்திரத்தின் தலைவர் காப் பின் அஷ்ரஃபை இவ்வாறு கொலை செய்து விட்டார்கள் என்று புகார் செய்தார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுகளை கேட்டுவிட்டு கூறினார்கள், காப் என்னென்ன குற்றங்களை செய்திருந்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அவரிடம் கேட்டார்கள். மேலும் காப் செய்திருந்த குற்றங்களான உடன்படிக்கையை மீறுதல், போருக்கு தூண்டுதல், குழப்பம் விளைவித்தல், ஆபாசமான பேச்சுகளை பேசுதல், கொலை சதி செய்தல் போன்ற அவனது செயல்களை அவர்களுக்கு நினைவூட்டி காட்டினார்கள். அதனால் அந்த மக்கள் அச்சத்திற்குள்ளாகி மௌனமாகிவிட்டார்கள். பிறகு அவர்கள் எந்த கூச்சலும் இடவில்லை. அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், குறைந்தபட்சம் எதிர்காலத்தில் நீங்கள் அமைதி மற்றும் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும். குழப்பங்களுக்கான எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று அவரிடம் கூறினார்கள். அந்த வகையில் யூதர்களின் விருப்பத்துடன் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டது. அதில் யூதர்கள் முஸ்லிம்களுடன் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வோம் மற்றும் குழப்பமான காரியங்களிலிருந்து விலகி இருப்போம் என்று புத்தம் புதிதான ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். காப் குற்றவாளியாக இல்லாதிருந்திருந்தால் பின்னர் ஒருபோதும் யூதர்கள் இவ்வளவு எளிதாக இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். மேலும் காப் கொலை செய்யப்பட்ட பிறகு யூதர்கள் மௌனமாகவும் இருந்திருக்க மாட்டார்கள்.
எவ்வாறு இருப்பினும் எதிர்காலத்தில் நாங்கள் அமைதியாக வாழ்ந்து வருவோம் என்று யூதர்கள் புதிதாக உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். இதன் பிறகு யூதர்கள் காப் பின் அஷ்ரஃபின் கொலையை குறிப்பிட்டு முஸ்லிம்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தியதாக வரலாற்றில் எந்த இடத்திலும் எந்த குறிப்புகளும் இல்லை. ஏனென்றால் காப் தனக்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டான் என்று யூதர்களின் உள்ளங்கள் உணர்ந்திருந்தன. காப் பின் அஷ்ரஃப் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சில மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்கள் ஏராளமான விஷயங்களை எழுதியுள்ளனர். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக அக்கொலையை தீய கரையாக வெளிப்படுத்தி ஆட்சேபனைகளை உருவாக்கி வருகின்றனர். ஆனால் இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அக்கொலை முதலில் ஆகுமான செயலாக இருந்ததா அல்லது இல்லையா என்பதுதான். இரண்டாவதாக, அவனை கொலை செய்வதற்காக மேற்கொண்ட வழிமுறை ஆகுமானதாக இருந்ததா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம் இதுவாகும். அதாவது காப் பின் அஷ்ரஃப் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் முறையாக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான உடன்படிக்கையை செய்திருந்தான். வெளிப்புற எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாகவும் அவன் உடன்படிக்கை செய்திருந்தான். மேலும் முஸ்லிம்களுடன் நட்புறவை மேற்கொள்வேன் என்றும் அவன் உடன்படிக்கை செய்திருந்தான். மேலும் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் மதீனாவில் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஜனநாயக அரசாங்கத்தையும் அதன் அதிபராக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். மேலும் அனைத்து வகையான சண்டை சச்சரவுகளிலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்பை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். வரலாற்றிலிருந்து நிரூபணமாவது என்னவென்றால், இந்த உடன்படிக்கைக்கு பிறகு யூத மக்கள் தங்களது வழக்குகளை தீர்ப்பிற்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி வந்தார்கள். இந்த சூழ்நிலை நிலவிய போது காப் அனைத்து உடன்படிக்கைகளையும் உறுதிமொழிகளையும் புறந்தள்ளிவிட்டு முஸ்லிம்களிடம் இன்னும் சொல்வதென்றால் காலத்தின் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான். மதீனாவில் குழப்பத்திற்கான விதையை விதைத்தான். மேலும் நாட்டில் போரும் நெருப்பை மூட்டுவதற்கு முயற்சி செய்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக அரபு கோத்திரங்களை அபாயகரமான முறையில் தூண்டிவிட்டான். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு சதி திட்டமும் தீட்டினான். இந்த அனைத்து நிலைகளிலும் காபின் குற்றம் என்பது இன்னும் சொல்வதென்றால் அவனது ஒட்டுமொத்த குற்றங்களின் தொகுப்பு என்பது அவனை தண்டனைக்குள்ளாக்காமல் விட்டுவிட முடியாமல் இருந்தது. கொலையை விட குறைவான தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் யூதர்களின் குழப்பங்களுக்குரிய முயற்சிகள் தடைப்பட்டிருக்க முடியுமா? இன்றைய நாகரீகமிக்க நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகளில் கிளர்ச்சி மற்றும் உடன்படிக்கையை மீறுதல், போருக்கு தூண்டுதல், கொலை, சதி ஆகிய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகின்றதா இல்லையா? ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். காப் கொலை செய்யப்பட்ட வழிமுறை தொடர்பாகவே தற்போது கேள்வி எழுகின்றது. கொலைக்கான வழிமுறை ஆகுமானதாக இருந்ததா இல்லையா, அதாவது கொலைக்கான வழிமுறை என்னவாக இருந்தது என்பது தொடர்பாகவே தற்போது கேள்வி எழுகின்றது. எனவே இது தொடர்பாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அரபு நாட்டில் அக்காலத்தில் முறையாக அரசாங்கம் ஏதும் இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்வதென்றால், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கோத்திரமும் சுதந்திரமான மற்றும் தன்னிறைவு பெற்றதாக இருந்தது. அதுபோன்ற நிலையில் எந்த நீதிமன்றத்திற்கும் சென்று காபிற்கு எதிராக வழக்கு தொடுத்து முறையாக மரண தண்டனைக்கான தீர்ப்பை முஸ்லிம்கள் பெற்றிருக்க முடியாது. மேலும் எந்த யூதர்களின் தலைவராக அவன் இருந்தானோ அவர்களிடம் சென்று முறையிட வேண்டுமா? அந்த யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தார்கள். மேலும் அனுதினமும் குழப்பங்கள் செய்து வந்தார்கள். முஸ்லிம்களின் இரத்தத்தை குடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருந்த மக்கத்து மக்களிடம் சென்று காபிற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்க முடியுமா? முந்தைய சில மாதங்களில் 3-4 முறை மதீனாவில் கொள்ளையடிப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த சலீம் மற்றும் கத்பான் ஆகிய கோத்திரத்தாரிடம் சென்று காபிற்கு எதிராக முறையிட்டிருக்க வேண்டுமா? ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நிலைமை இவ்வாறு இருக்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள், முஸ்லிம்களுக்கு இதை தவிர்த்து வேறு என்ன வழிதான் இருந்தது? ஒரு நபர் போருக்கு தூண்டுதல், குழப்பங்கள் செய்தல், கொலை, சதியில் ஈடுபடுதல் ஆகியவற்றின் காரணமாக தனக்கும் நாட்டின் அமைதிக்கும் ஆபத்தானதாக பார்க்கின்ற போது தற்காப்பு எண்ணத்துடன் உரிய சந்தர்ப்பத்தில் அவனை கொலை செய்து விடுவதுதான் முஸ்லிம்களுக்கு ஒரே வழியாக இருந்தது. ஏனென்றால் ஏராளமான அமைதி நிறைந்த குடிமக்களின் உயிர் அபாயத்தில் வீழ்ந்து நாட்டின் அமைதி சீர்குலைந்து போவதற்கு பகரமாக ஒரு தீய மற்றும் குழப்பமிக்க மனிதன்
கொலை செய்யப்படுவதுதான் மிக சிறந்த செயலாக அப்போது இருந்தது. இன்னொன்றையும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் செய்யப்பட்டிருந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண குடிமகன் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கவில்லை. மாறாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நிலை பெற்றிருந்த ஜனநாயக அரசாங்கத்தின் அதிபராக இருந்தார்கள். அனைத்து சண்டை சச்சரவுகளிலும் அரசியல் விவகாரங்களிலும் எந்த தீர்ப்பை அவர்கள் உகந்ததாக கருதுவார்களோ அதனை செயல்படுத்த ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தன. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டின் அமைதியை கருத்தில் கொண்டு காபின் குழப்பமிக்க செயல்பாடுகளின் காரணமாக அவன் கொலை செய்யப்பட தகுந்தவன் என்று தீர்ப்பளித்தார்கள். எனவே இந்த கொலைக்கான தீர்ப்பு எந்த ஆட்சேபனைக்கும் விடவில்லை. மேலும் யூதர்கள் சுயமே காபின் தண்டனையை அவனது குற்றங்களின் ஒளியில் ஆகுமானதுதான் என்று கருதி மௌனத்தை மேற்கொண்டார்கள் என்பதும் வரலாற்றிலிருந்து நமக்கு நிரூபணமாகின்றது. கொலை செய்வதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக யூதர்களை அழைத்து காபின் மீதான குற்றச்சாட்டுகளை ஏன் கூறவில்லை? சான்றுகளை முழுமை செய்த பிறகு பகிரங்கமாக மற்றும் முறையாக அவனை கொலை செய்வதற்கு ஏன் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று ஒருவர் ஆட்சேபனை செய்தால் அதற்குரிய பதில் இதுவாகும். அப்போதைய சூழல் மிக அபாயகரமானதாக இருந்தது. அதுபோன்ற வழிமுறைகளின் மூலம் சமுதாயங்களுக்கிடையில் சிக்கல்களும் மேலும் அதிகரிக்கவும் அபாயம் இருந்தது. மேலும் அந்நிலையில் அவ்வாறு செய்திருந்தால் மதீனாவில் ஒரு அபாயகரமான மற்றும் மிக மோசமான இரத்தம் சிந்தக்கூடிய போர் ஆரம்பமாவதும் ஆச்சரியத்திற்குரியதாக இருந்திருக்காது. எனவே அமைதியாக மற்றும் விரைவாக செய்யப்படுகின்ற பணிகளின் மூலம் நன்மை கிடைப்பது போன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அமைதியை கருத்தில் கொண்டு மௌனமாக காபிற்கு எதிராக தண்டனைக்கான கட்டளையை பிறப்பித்தார்கள். ஆனால் இதில் ஏமாற்றுதலுக்கான எந்த அம்சமும் இடம்பெற்றிருக்கவில்லை. மேலும் இந்த தண்டனையை எப்பொழுதும் ரகசியமாக வைக்க வேண்டும் என்பதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணமாக இருந்திருக்கவில்லை. எனவேதான் இரண்டாம் நாள் காலையில் யூதர்களின் ஒரு குழு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வந்தபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக இரவில் நடந்த சம்பவங்களை விவரித்தார்கள். அந்த செயலுக்கு முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டதன் மூலம் அதில் மோசடிக்கான எந்த கேள்விக்கும் இடமே இல்லை என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். மேலும் இன்னென்ன அபாயகரமான குற்றங்களின் அடிப்படையில் காபிற்கு எதிராக இந்த தண்டனை தன்னால் வழங்கப்பட்டது என்பதையும் யூதர்களிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்காமல் தெளிவுபடுத்திவிட்டார்கள். எஞ்சியிருப்பது இந்த ஆட்சேபனை மட்டும்தான். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தனது சகாபாக்களுக்கு பொய் மற்றும் மோசடிக்கான அனுமதியை வழங்கினார்கள் என்பதாகும். இது முற்றிலும் தவறாகும். சரியான அறிவிப்புகள் அதனை பொய்ப்படுத்துகின்றன. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பொய் மற்றும் தவறான கூற்றுகளுக்கு அனுமதி வழங்கவில்லை. இன்னும் சொல்வதென்றால் புகாரியின் அறிவிப்பின் காரணமாக, அதாவது முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காபை மௌனமாக கொலை செய்வதற்கு ஏதாவது ஒன்றை கூற நேரிடும் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக கொலை செய்யப்படுவதன் மூலம் ஏற்பட போகும் மாபெரும் நன்மைகளை கருத்தில் கொண்டவாறு ஆம் என்று மட்டுமே பதிலளித்தார்கள். இதைவிட அதிகமாக அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக அல்லது முஹம்மது பின் முஸ்லிம் அவர்களின் சார்பாக வேறு எந்த விளக்கமும் தரப்படவில்லை. காபை அவனது வீட்டிலிருந்து வெளியே வரவழைப்பதற்கும் காபை அதற்கு சம்மதிக்க வைப்பதற்கும் மௌனமாக வீட்டை விட்டு வெளியேறி தங்களுடன் அவன் வந்து தங்கி விடுவதற்கும் முஹம்மது பின் முஸ்லிமா மற்றும் அவர்களது தோழர்களுக்கு ஒன்றை கூற நேரிடும் என்பது மட்டுமே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணமாக இருந்தது. இறுதியில் போர்களுக்கு மத்தியில் உளவாளிகள் தங்களது கடமைகளை செய்கின்றனர். அந்நிலையில் அவர்களுக்கும் இதுபோன்ற விஷயங்களை பேச நேரிடுகின்றது. அதன் மீது எந்த அறிவுள்ளவரும் ஆட்சேபனை செய்வதில்லை. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் முற்றிலும் தூய்மையானதாகும். மற்றபடி முஹம்மது பின் முஸ்லிமா போன்றோர் அங்கு சென்று செயல் ரீதியாக இதுபோன்ற செயல்களில் ஏன் ஈடுபட்டனர் என்ற கேள்வியும் எஞ்சியுள்ளது. அவர்களின் கூற்றுகளிலும் உள்ளபடியே எந்த விஷயமும் ஒழுக்கத்திற்கு எதிரானதாக இருக்கவில்லை. அவர்களில் எவரும் உண்மைக்கு மாற்றமாக எதையும் பேசவில்லை. ஆயினும் தங்களது நோக்கங்களை கருத்தில் கொண்டவாறு இரண்டு பொருள் தரக்கூடிய சொற்களை அவர்கள் பயன்படுத்தினர். இன்னும் சொல்வதென்றால் பல பொருள் தரக்கூடிய சொற்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லாமல் இருந்தது. போர் சூழலில் நல்ல நோக்கத்திற்காக தெளிவான உரையாடல் மூலமாக
இதுபோன்ற நிறைவான சொற்களை பயன்படுத்துவது எந்த ஒரு அறிவுடையவரின் பார்வையிலும் நேர்மையாளரின் பார்வையிலும் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கவே முடியாது. போரில் பொய் பேசுவதும் மோசடி செய்வதும் ஆகுமானதா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சில அறிவிப்புகளில் இவ்வாறு வந்துள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹர்பு ஹுத்தத்துன், அதாவது போர் என்பது ஏமாற்றுதலாகும் என்று கூறியுள்ளார்கள். இதிலிருந்து சிலர் நவுது பில்லா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் மோசடி செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள் என்ற முடிவிற்கு வந்து விடுகின்றனர். உண்மையில் அல் ஹர்பு ஹுத்தத்துன் என்பதற்கு இது பொருளே அல்ல. மாறாக போர் என்பது சுயமே ஒரு ஏமாற்றுதலாகும். அதாவது போரின் முடிவை பற்றி எவரும் எதனையும் என்ன நடக்கும் என்று முன்னரே கூற முடியாது. ஏதாவது போரின் முடிவில் பெரும் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. எப்படிப்பட்ட சூழலாக இருந்த போதிலும் போரின் முடிவு எப்படி இருக்கும் என்று எவராலும் கணிக்க முடியாது. இதனை நாம் இந்த விஷயத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஹதீஸ்களில் மற்றொரு இடத்தில் இந்த அறிவிப்பு இரண்டு வகையில் உள்ளது. ஒரு அறிவிப்பில் அல் ஹர்பு ஹுத்தத்துன், அதாவது போர் ஒரு ஏமாற்றுதலாகும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளன. மற்றொரு அறிவிப்பு இவ்வாறு உள்ளது: சமீஉல் ஹர்பு ஹுத்தத்துன், அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் பெயரை ஏமாற்றுதல் என்று வைத்தார்கள். இரண்டு அறிவிப்புகளையும் இணைப்பதன் மூலம் இந்த முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடியும். அதாவது போரில் மோசடி செய்வது ஆகுமானதாகும் என்பதே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணமாக ஒருபோதும் இருந்திருக்கவில்லை. மாறாக போர் என்பதே ஒரு ஏமாற்றம் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாகும் என்பது மட்டும்தான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் போரில் ஏமாற்றுதல் ஆகுமானதாகும் என்ற பொருளை நாம் செய்தால் பின்னர் இந்த இடத்தில் நிச்சயமாக ஏமாற்றுதல் என்பதன் பொருள் போருக்கான திட்டம் வகுத்தல் என்பதாகும். மாறாக பொய் மற்றும் மோசடி என்பது ஒருபோதும் அதன் பொருளாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த இடத்தில் ஹுத்தத்துன் என்பதன் பொருள் போருக்கான திட்டங்கள் என்பதாகும். எனவே இதன் பொருள் என்னவென்றால், போரில் தனது எதிரிகளை ஏதாவது ஒரு திட்டத்தின் காரணமாக கவனமிழக்க செய்து அவனை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதும் அல்லது அவனை தோல்வியுற செய்வதும் தடுக்கப்பட்டதல்ல. உதாரணமாக, சரியான அறிவிப்பில் நிறுவனமாகியுள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வெளியேறும் போது பொதுவாக தான் எங்கு செல்ல இருக்கின்றோமோ அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். இன்னும் சில நேரத்தில் தெற்கு நோக்கி செல்ல வேண்டியதற்கும். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கத்தில் வடக்கு நோக்கி செல்வார்கள், பின்னர் சுற்றி வந்து தெற்கு திசையை வந்தடைவார்கள். அல்லது எவராவது ஒருவர் நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டால் மதீனாவின் பெயரை கூறுவதற்கு பகரமாக மதீனாவிற்கு அருகிலுள்ள இடத்தை குறிப்பிடுவார்கள். அல்லது இதுபோன்று வேறு ஆகுமான போர் திட்டங்களை அன்னார் மேற்கொள்வார்கள். அல்லது திருக்குர்ஆனின் சைகையாக கூறப்பட்டுள்ளது போன்ற சில சந்தர்ப்பங்களில் சகாபாக்கள் இவ்வாறு செய்துள்ளார்கள். அதாவது எதிரிகளை கவனமிழக்க செய்வதற்காக போர் மைதானத்திலிருந்து பின்வாங்க துவங்கி விடுவார்கள். பின்னர் எதிரி கவனமற்றவனாக ஆகிவிடுகின்ற போது, எதிரிகளின் படை வரிசையில் ஒழுங்கற்ற தன்மை உருவாகிவிடும் போதும் திடீரென தாக்குதல் நடத்துவார்கள். இந்த அனைத்து நிலைகளும் ஹுத்தத்துன், ஏமாற்றுதல், மோசடி என்பதன் கீழ் வராது. இவை போர் சூழல்களில் ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது. இப்போதும் கூட ஆகுமானதாகவே கருதப்படுகின்றது. ஆனால் பொய், நம்பிக்கை துரோகம் போன்றவற்றை பயன்படுத்துவதை இஸ்லாம் மிக வன்மையாக தடை செய்துள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கூறி வந்துள்ளார்கள், இஸ்லாத்தில் இறைவனுக்கு இணை வைத்தல், பெற்றோர்களின் உரிமைகளை பறித்தல் ஆகியவற்றிற்கு பிறகு மூன்றாவது இடத்தில் பொய் பேசுவதே மாபெரும் பாவம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈமான் மற்றும் கோழைத்தனம் ஒரு இடத்தில் ஒன்று கூட முடியும், ஆனால் ஈமான் மற்றும் பொய் ஒருபோதும் ஓரிடத்தில் ஒன்றிணையவே முடியாது. மேலும் மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வந்தார்கள், எந்த நபர் நம்பிக்கை துரோகம் செய்வாரோ அவர் கியாமத் நாளன்று இறைவனின் கடுமையான தண்டனைக்கு கீழ் வந்து விடுவார். சுருக்கமாக, போரில் எவ்வகையான ஹுத்தத்துன் அல்லது ஏமாற்றுதலுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றால் அது உண்மையான மோசடி மற்றும் பொய் ஆகியவற்றுக்கானதல்ல. மாறாக அதன் பொருள் போர் திட்டங்களுக்கானதாகும். அதாவது போரில் எதிரிகளை கவனமிழக்க செய்தல் அவனை அனைத்து வகையிலும் தோல்வியுற செய்ய மேற்கொள்ளப்படும் போர் திட்டங்களாகும். அது சில சூழல்களில் வெளிப்படையில் பொய் மற்றும் மோசடிக்கு ஒப்பானதாக கருதப்படக்கூடும், ஆனால் அவை உண்மையில் பொய்யாக இருப்பதில்லை. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் எம்ஏ அவர்கள் ஒரு ஹதீஸ் புத்தகத்தில் ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள்.
அது இதுவாகும். உம்மே குல்சும் பின் உத்பா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வெறும் 3 சந்தர்ப்பங்களில் மட்டும் உண்மையில் பொய்யாக இருக்காத கூற்றுகள், ஆனால் மக்கள் அதனை தவறுதலாக பொய்யாக கருதுவார்கள். அதுபோன்ற விஷயங்களை 3 சந்தர்ப்பங்களில் கூறுவதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள். முதலாவது சந்தர்ப்பம் போர் ஆகும். இரண்டாவதாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குவது. மூன்றாவதாக கணவன் தனது மனைவியையோ அல்லது மனைவி தனது கணவனிடமோ ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்த மற்றும் மகிழ்ச்சி அடைய செய்ய ஆகிய இந்த 3 சந்தர்ப்பங்களில் மேற்கண்ட விஷயம் ஆகுமானதாகும். எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நல்ல நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். இந்த ஹதீஸ் விவகாரத்தில் எந்த நோக்கத்தையும் விட்டு வைக்கவில்லை. அதாவது எந்த ஏமாற்றுதலுக்கான அனுமதி போரில் வழங்கப்பட்டுள்ளதோ அது ஒருபோதும் பொய் மற்றும் மோசடிக்கான அனுமதி அல்ல. மாறாக சில நேரங்களில் போர் திட்டங்களாக மேற்கொள்ளப்படும் காரியங்களாகும். அவை ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஆகுமானதாக கருதப்பட்டுள்ளது. காபின் அஷ்ரஃபின் சம்பவத்தை குறிப்பிட்ட பிறகு இப்னு ஹிஷாம் ஒரு அறிவிப்பை பதிவிட்டுள்ளார். அதாவது காப் கொலை செய்யப்பட்ட பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி நீங்கள் யூதர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே நஹீசா என்ற பெயருடைய ஒரு சஹாபி ஒரு யூதரை கொலை செய்து விட்டார். இதே அறிவிப்பு அபுதாவிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த அறிவிப்புகள் மூலம் இப்னு இஸ்ஹாக் ஆவார். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் அவர்கள் எழுதியுள்ளார்கள், அறிவு மற்றும் ரிவாயத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்புகளை பலவீனமான மற்றும் நம்பிக்கையற்ற அறிவிப்பாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் இதனை கூறவில்லை. ஏனென்றால் இப்னு ஹிஷாம் அவர்கள் இதனை எந்தவிதமான சனதும் இன்றி இதனை பதிவு செய்துள்ளார்கள். எந்த சனதையும் அவர் வழங்கவில்லை. அபுதாபுத் வழங்கிய சனது என்பது மிக பலவீனமான குறைபாடுள்ள சனதாகும். அந்த சனதில் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், நான் இந்த சம்பவத்தை ஸைத் பின் சாபித் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையிடமிருந்து கேட்டேன் என்று கூறினார்கள். அந்த பெயர் தெரியாத அந்த அடிமை யார் என்பதும் தெரியவில்லை. அவர் பெயரும் குறிப்பிடவில்லை. மசீஹா என்ற பெயர் தெரியாத ஒரு பெண்ணிடமிருந்து அதை கேட்டுள்ளார்கள். அவருடைய பெயரும் அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவதில்லை. அவர் யார் என்றும் தெரியவில்லை. அந்த பெண் தனது தந்தையிடமிருந்து கேட்டதாக கூறப்படுகிறது. இப்போது இதனை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவிப்பை செய்யக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள் பெயர்கள் சந்தேகத்திற்கிடமானவர்கள். எனவே ஒருபோதும் இந்த அறிவிப்பு ஏற்புடையதல்ல. இந்த அறிவிப்பை அவர் செய்து பார்க்கும்போது கூட இந்த சம்பவம் சரியானதாக நிரூபணமாகவில்லை என்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொதுவான வழிமுறைகளை இந்த விஷயத்தை கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொதுவான வழிமுறை இந்த விஷயத்தை உறுதியாக பொய்ப்படுத்துகின்றது. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று பொதுவாக கொலை செய்வதற்கு கட்டளை வழங்கினார்கள் என்பதை அந்த பொதுவான வழிமுறை மறுக்கின்றது. அது மட்டுமல்ல, அது ஒரு பொது கட்டளையாக இருந்திருந்தால் நிச்சயமாக அதன் விளைவாக பல யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அறிவிப்பில் ஒரு கொலை பற்றிய குறிப்பே உள்ளது. அக்கட்டளை பொது கட்டளையாக இருந்திருக்கவில்லை என்பதை நிரூபணமும் செய்கின்றது. பின்னர் சரியான அறிவிப்புகளிலிருந்து நிரூபணமாகுவது என்னவென்றால், 2ஆம் நாளே யூதர்களுடன் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டது. எனவே அதுபோன்ற சூழலில் ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கின்ற போது இதுபோன்ற கட்டளை வழங்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. மேலும் ஒருவேளை அதே போன்று ஏதாவது சம்பவம் நடைபெற்றிருந்தால் யூதர்கள் அதனை பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கி இருப்பார்கள். ஆனால் யூதர்கள் தரப்பிலிருந்து ஒருபோதும் இதுபோன்ற புகார்கள் செய்யப்பட்டதாக வரலாற்றின் அறிவிப்புகளிலிருந்து நமக்கு வெளிப்படவில்லை. எனவே இந்த சம்பவம் எல்லா வகையிலும் தவறாக நிரூபணமாகின்றது. அதில் ஏதாவது ஒரு உண்மைத்துவம் இருக்குமென்றால் அது இந்த அளவுக்கு மட்டும்தான். காபின் கொலைக்கு பிறகு மதீனாவில் ஒரு பெரும் கூச்சல் ஏற்பட்டது. யூதர்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடமிருந்து அபாயத்தை உணர்ந்தவாறு சஹாபாக்களிடம் இவ்வாறு கூறியிருக்கலாம், எந்த யூதரிடமிருந்து உங்களுக்கு அபாயம் இருக்குமோ அந்த யூதரின் மீது தாக்குதல் நடத்தி அவனை கொலை செய்து விடுங்கள் என்று அன்னார் கூறியிருக்கலாம். ஆனால் இந்த நிலைமை கூட சில மணி நேரங்கள் தான் இருந்தன என்றே நமக்கு தெரிய வருகின்றது. உண்மையில் சில மணி நேரங்கள் மட்டும்தான் அபாயகரமான சூழல் இருந்தது. ஏனென்றால் அதன் பிறகு ஒரு உடன்படிக்கை ஆகிவிட்டது. 2ஆம் நாள் அன்றே யூதர்களுடன் அமைதிக்கான ஒரு உடன்படிக்கை புத்தம் புதிதாக செய்யப்பட்டது. ஏனென்றால் அதன் பிறகு ஒரு உடன்படிக்கை ஆகிவிட்டது.
இரண்டாம் நாள் அன்றே யூதர்களுடன் அமைதிக்கான ஒரு உடன்படிக்கை புத்தம் புதிதாக உருவாக்கப்பட்டு விட்டது. காப் பின் அஷ்ரஃபின் கொலை தொடர்பான வரலாறு பற்றி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் உள்ளன. இப்னு சாத் அவர்கள் அதனை ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இப்னு ஹஷாம் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஜமாதியுல் ஆஹிர் மாதத்தில் நடைபெற்ற ஜயித் பின் ஹாரிசாவின் போருக்கு பிறகு உள்ள சம்பவமாக குறிப்பிடுகின்றார்கள். நான் இந்த இடத்தில் இப்னு ஹிஷாம் அவர்களின் வரிசை கிரமத்தை கருத்தில் கொண்டுள்ளேன் என்று ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இக்குறிப்பு தொடரும். இன்னும் 1-2 சம்பவங்கள் உள்ளன. அது எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எடுத்துரைக்கப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.